இந்தியன் 2 திரைப்படத்தோட ஃப்ரீ டிக்கெட் டெய்லியும் ஒருத்தருக்கு குலுக்கல் முறையில் ஃப்ரீயாக கொடுக்கப்படுகிறது. மேலே தெரிகிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு ஒரு மெசேஜ் பண்ணி ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும், நீங்களும் டிக்கெட் வின் பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்தியன் 2வோட அந்த 15 நிமிஷம் சீனை மட்டும் மிஸ் பண்ணிடுறதையும் கண்டிப்பாக ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. அது ஒரு முக்கியமான ஆக்டரோட கேமியோ அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது என்ன சீன் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். இந்தியன் 2 திரைப்படம் 3 மணி நேரம் திரைப்படம். ஸோ இந்த திரைப்படத்தில் நிறைய கேமியோ ரோல் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பேர் கேமியோ ரோல் பண்ணுவதால் கமல்ஹாசன் அவர்களோட ஸ்க்ரீன் டைம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் பரவி கொண்டு இருந்தது. அதுக்கும் சங்கர் விளக்கத்தை கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை, கமல்ஹாசன் அவர்கள் படம் ஃபுல்லாக வருவாங்க. அவங்க வராத சீன்லேயும் கமல்ஹாசனை பற்றி எல்லாரும் பேசுவாங்க. அந்த மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கமல்ஹாசனை மிஞ்சுற அளவுக்கு மாசான சீன் இந்த படத்தில் ஒரு 15 நிமிஷம் சீன் பயங்கரமாக ஒரு ஆக்டர் பண்ணிட்டு போயிட்டாங்களாம். அவர் யாருன்னு கேட்டால் நம்ம வாரிசு திரைப்படத்தில் அவர் தான் ஒரு சின்ன கேமியோ பண்ணியிருந்தாங்க. எஸ்ஜே சூர்யா அவர்கள் தான். ஸோ எஸ்ஜே சூர்யா அவர்கள் இந்தியன் 2 திரைப்படத்தில் கேமியோ ரோல் தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்தியன் 3 தான் மெயின் ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியன் 2வோட கேமியோ ரோலில் கரெக்டாக ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் இந்தியன் 2 தாத்தாவுக்கு எகென்ஸ்டாக எஸ்ஜே சூர்யா அவர்கள் வருவாங்களாம். அந்த சீன் மாசாவும் இருக்குமா, அதே சமயம் செம வில்லத்தனமாகவும் இருக்கும் எஸ்ஜே சூர்யா அவர்களோட கேரக்டர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. எப்படி நம்ம வாரிசு திரைப்படத்தில் எஸ்ஜே சூர்யா அவர்களோட ஒரு 10 நிமிஷம் சீன் அவ்வளோ என்ஜாய் பண்ணி ஃபுல்லாக விசில் கைத்தட்டலோட பார்த்தோமோ, அதே மாதிரி தான் இந்த இந்தியன் 2லேயும் எஸ்ஜே சூர்யா அவர்களோட ஆக்டிங் கைத்தட்டலோட மாசம் பார்க்க போகிறோம். ஆனால் இந்த 15 நிமிஷம் சீனில் ஒரு வில்லத்தனமாக தான் பார்க்க போகிறோம். அது இந்தியாவில் எவ்வளோ கரப்ஷன் நடக்குது அப்படி சொல்லி அவங்களோட வாயாலே இதெல்லாம் எனக்கு தெரியும், ஆனாலும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது, தப்புன்னு தெரியும், ஆனாலும் செஞ்சுட்டு தான் இருக்கா அப்படிங்கிற வசனம்லாம் பேச போகிறாங்களாம். லைக் மெர்சல் திரைப்படம் பார்த்துருப்போம். அதில் மெடிக்கல் சிஸ்டம் ஸ்கேமை பற்றி சூப்பராக ஒரு 15 நிமிஷம் ஒரு டைலாக் பேசியிருப்பாங்க. செம நடிப்பு காமிச்சிருப்பாங்க. அந்த நடிப்பு அதே மாதிரி தான் இந்திய கரப்ஷனை பற்றியும் எஸ்ஜே சூர்யா அவர்கள் பேச போகிறாங்களாம் இந்த கடைசி 20 நிமிஷம் சீன். ஸோ அதனால் என்ன ஆனாலும் அந்த கடைசி ஒரு 20 நிமிஷம் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக ரொம்ப வருத்தப்படுவீங்க. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன?